ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். மணியோட பர்த்டே அன்னைக்கு எடுத்து இந்த வீடியோங்க. இந்த வருஷம் அவரோட பர்த்டே நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதான் அந்த வீடியோவில் இருக்க போகுது. சரி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். 12 மணி இதில் ஹாப்பி பர்த்டே. 12 மணி வரைக்கும் உட்காந்து 2 பேர் கதை பேசிக்கிட்டு விஷ் பண்ணணுன்றதுக்காண்டியே 12 மணி வரைக்கும் உட்காந்து 2 பேர் கதை பேசிட்டு விஷ் பண்ணியிருக்கேன். அப்படிலேருந்து தூக்கம். சரி, கொஞ்சம் நேரம் அது இதுன்னு பேசிட்டு கடந்து வந்த பாதைகள்லாம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்த ஃபஸ்ட் பர்த்டே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டோரியாக பேசிக்கிட்டு இருந்தேன். என்னென்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் பர்த்டேக்கு ஒன்றுமே வாங்கி தரல. அது நான் அப்பலேருந்து கொஞ்சம் சேடாகவே இருந்துச்சு. இன்னைக்கு கூட திண்டுக்கல் போயிட்டு வந்தோம். நான் நிப்பாட்டல தோணலை உள்ள. நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரில. இப்போ வயசாகிடுச்சு. இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்கணும் ஆப்பிடனால இதெல்லாம் கேக்கே வந்து மகிழினி வந்து கேக் வந்து மகிழினி அப்பா பர்த்டேக்கு கேக் வெட்டணும்னு கேட்டனால நீ படிப்பு வேண்டாம். அதெல்லாம் வந்து பெருசாக தோணலை. இந்த வருஷம் சிம்பிளாக தான் எப்பயும் கூட தான். ஆனால் ஒரு 12 மணிக்கு விஷ் பண்ணேன்ற ஒரு மன திருப்தி. பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 முடிஞ்சிருச்சு. 94ல் பிறந்தவர். அப்போ 33 32 நீங்களே கணக்கு போட்டு வேணா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 32 சொல்லுவாங்க, ஆனால் 32 முடிஞ்சு 33 ஓடுது. அது சில பேர் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, உனக்கு முதல்ல பர்த்டேவே தெரிஞ்சுக்கோங்க. 32 வயசு. சரிங்க, வயசு 32. ஆனால் 32 வயசு முடிஞ்சு 33வது ஓடி தொடங்கிடுச்சா? ஆமாம், ஆனால் வயசு 32 தான். 32 தான் சொல்லணும். 32 தான் சொல்லணும். மேட்ருன்னா அதுதான் 32. 32ல். ஆனால் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? 40 இயர்ஸ். சி ஓல்டு. இன்னும் 28 29 ஏன்னா அவ்வளோ உழைக்கிறோம். ஃபேமிலிக்காண்டி உழைச்சு வயசாக ஓடா போயிட்டாரு. அந்த உழைப்பு இருக்கிறனால தப்பு இல்லை. சரி, ஓகே, நன்றி. காலையில் பார்ப்போம். நான் தான் ஃபஸ்ட் விஷ் பண்ணேன் ஹாப்பி பர்த்டே. இன்னும் வரைக்கும் உட்கார வச்சு தூக்கம் வருதுன்னு சொன்னவரை இல்லை இல்லை 12 ஒரு ஆர்டர். அவங்க பேர் திவ்யா. திவ்யா. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அவங்க யாருன்னு தெரியாது. சரி, காலையில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையில் ஒரு 6:30 தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். மணிக்கு இந்த பட்டாணி இதெல்லாம் ஊற வச்சு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பட்டாணி இல்லை, அதுக்கு பதிலாக வந்து இந்த சோயா வந்து உரிப்போம் பார்த்தீங்களா, அந்த இது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அம்மா அதை வந்து உரிச்சு வச்சுருந்தாங்க. கையோட வந்து வெஜிடபிள் பிரியாணியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது இப்போல்லாம். இன்றைக்கி பெரிய குக்கர்லேயே வந்து தாளிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய் அது கூட என்னென்ன தேவையோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுட்டு வந்து தாளிச்சு விடுற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்பிட்வீனில் பிள்ளைங்களை எழுப்பி விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு அம்மா வீட்டில் போய் டீயை குடிச்சிட்டு வந்துருவாங்கன்றனால எழுப்பி விட்டுட்டு வந்து தான் வந்து சமையலுக்கே வந்து செஞ்சிட்டு இருந்தேன். விஷ் பண்ணீங்களா? ஏன் பண்ணல? மணி அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து டியூட்டிக்கே வந்து கிளம்புனார். அதுக்கு ரீசன் வந்து ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டிலேருந்தே லேட்டாக தான் போனார். அதனால் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றக்குள்ளே வந்து கேக் கட் பண்ணிடலாம். ஏன்னா டியூட்டிக்கு போனால் நெக்ஸ்ட் டே தானே வருவார். அதனால் பிள்ளைங்களையும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி விட்டுட்டேன். அதனால் கேக் கட் பண்ணுறக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கேக் வந்து நேற்று அத்தை மாமா சென்னைக்கு போயிருந்தாங்கல்ல, அந்த அன்னைக்கு விட்டுட்டு வரையில் வந்து நைட்டு வரையில் ஒரு கடையில் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ கேக்குமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் தான் வந்து வாங்கியிருந்தார். என்ன பாப்பா பண்ணுது இன்னும் இவ்வளோ நேரம்? வெட்டாத பாப்பா, வெட்டுங்க, 3 பேர் சேர்ந்து வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு. பாடுங்க, ஊதுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாடு பாப்பா. ஓடிங்க, ஓடிடுங்க, டைம் ஆச்சு. கேக் கட் பண்ணி முடிச்சோன்னா பிள்ளைங்களையும் அப்படியே வந்து ஸ்டாப்பிங்காக அவரே என்னாச்சு நானே இன்றைக்கி வரேன் அப்படின்னு சொன்னார். அதனால் 4 பேருமே வந்து பிள்ளைங்களை வேன் ஏற்றி விடுறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். பாய்.
பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறக்கா நின்றுட்டு இருந்த சைக்கிளை பிடிங்கி இவர் வந்து நான் சைக்கிள் ஓட்டுறேன் கொண்டா அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கா. அப்படி என்னடா பூசா எவனோ போகிறான்னு சொல்லி. பர்த்டே எதுவுமா இன்றைக்கி எங்கேயுமே கோயிலுக்கு கூட போகலை. ஏன்னா அவர் எந்திரிச்சது லேட்டாக. அப்புறம் பிள்ளைங்களுக்காக வந்து கேக் கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்ததால் லேட் ஆயிடுச்சு. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. மேலே மகிழினி கிட்ஸாலே நான் கொஞ்சம் நேரம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். மணி இருந்துட்டு இன்றைக்கி டியூட்டி கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். சரி நானும் வந்து உனக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு. டியூட்டிக்கு வந்து போயிட்டாரு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏதோ கொஞ்சம் ஒர்க்கு வெளியே, அதனால் அந்த ஒர்க்குக்காக இன்றைக்கி கொஞ்சம் பெர்மிஷன் விற்றதுனால கொஞ்சம் லேட்டாக வந்து போயிருக்காரு. எனக்கும் மேலே கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். பெரிய ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக வந்து வெஜிடபிள் பிரியாணி மட்டும்தான் போட்டிருந்தேன். அத்தை இவங்கெல்லாம் வந்து சென்னை போயிருக்காங்கன்ற நேற்று வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக தான் போகுது. சரி ஓகே பார்க்கலாம். மணி டியூட்டிக்கு எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் நானும் போய் மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே வந்தேங்க. வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி கிட்ஸ் கலெக்ஷன்ஸுக்கு வந்து ஆடி சேல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ்க்கான எல்லா கலெக்ஷன்ஸும், அதான் வந்து டிஷர்ட் ஃபேன் செட்டு, ஷார்ட் செட்டு, ஸ்லீவ்லெஸ் செட்டு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து 3/4ன்னு சொல்லி ஒரு 4 வெரைட்டியான பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதோட ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 2 to 3, 3 to 4, 5 to 6, 7 to 8, 9 to 10, 11 to 12 பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் சைஸில் தான் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ வந்து அதை ஆடி சேல்ஸை போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து அதுக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்து 2 to 3ல் பாதி கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் பேக் பண்ணணும். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் பேக்கிங் ஒர்க்கே பார்த்துட்டு இருந்தேன். பட்டன் நான் ஃபீடிங் மேக்ஸி சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்து போயிட்டுருக்கு. இன்னும் அவ்வளோதான், கலெக்ஷன்ஸும் மோர் ஆர்லெஸ் வந்து சோல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யாராச்சும் இன்னும் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் கூட புக் பண்ணிக்கிங்க. mahiclothing.inல 3 பீஸாக வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து வந்துருங்க. இந்த கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு அடுத்த நியூ பேட்டர்ன் பட்டன் நான் ஃபீடிங் மேக்ஸி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். அதனால தான் இப்போதைக்கு இருக்க கலெக்ஷன்ஸ் யாருக்காச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். கிட்ஸுக்கு போட்டிருக்க அந்த ஆடி சேல்ஸில் பார்த்தீங்கன்னா காம்போவாக தான் வாங்க முடியும். 3 பீஸாக தான் வாங்க முடியும். அது வந்து 699க்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக 300 வரைக்கும் நமக்கு பேஜில் போயிட்டு இருந்த பீஸை நம்ம 699க்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாய்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கான காம்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். வெப்சைட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் கிடையாது. வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆஃபர்லையே. சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் லிமிட்டடான பீசஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் ஆடி சேல்ஸாக வந்து போட்டாச்சு. அத்தை இருந்தாங்கன்னா பாப்பா போய் பிக்கப் பண்ணிக்குவாங்க. 3:20க்கு வருவா. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கையோட வந்து டக்குன்னு பாப்பா கூப்பிட்றதுக்கா போயாச்சு. ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வாங்கி தரவே மாட்டேன் அப்படின்னு கடைக்குள்ளே போயிட்டு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டா. சரின்னு சொல்லிட்டு தான் நானும் அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ரித்வின் பிறந்த டைமில் சும்மா வெக்கேஷனலாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டெல்லி வந்து போயிருந்தார். அப்போ கொஞ்சம் நிறையா டாய்ஸு ரித்வின்கான அந்த ஸ்வெட்டரெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த ஸ்வெட்ரு வந்து கிருஷ்வா கொடுத்தோம். அடுத்தது அது கூட இருந்த டாய்ஸ் எல்லாமே உடஞ்சி இந்த ஒரு பொம்மையை மட்டும் எடுத்து பத்திரமாவே வச்சுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக. அதை இன்றைக்கி எடுத்து வச்சு இது ஏன் எனக்கு நீ வாங்கலை அவனுக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கடைக்கு போயிட்டு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ரித்வின் அனுப்பியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல் செட்டு விற்றுருக்கும் போல் 3 rupeesன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டு என்னையை பயப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வருஷம் மணியோட பர்த்டே இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். பெருசாலாம் எப்பயுமே நாங்களும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக எப்படியோ வந்து ஹாப்பியாக வந்து இந்த வருஷம் பர்த்டே வந்து முடிச்சிட்டோம். விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.